ஓம் சாந்தி. முரளி டேட் 25/5/2024. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு சிவில் ஐ தூய்மையான கண்களை கொடுக்க வந்திருக்கின்றார். உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைத்திருக்கின்றது. ஆகையால் இந்த கண்கள் கிரிமினல் கண்களாக, அதாவது குற்றம் உள்ள கண்களாக இருக்கக்கூடாது. கேள்வி: எல்லை இல்லாத சந்நியாசிகளான உங்களுக்கு பாபா எந்த ஒரு ஸ்ரீமத் தந்திருக்கின்றார்? பதில்: பாபாவின் ஸ்ரீமத், நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு நரகத்தை புத்தியால் தியாகம் செய்யுங்கள். நரகம் என்பது பழைய உலகம். நீங்கள் புத்தியால் பழைய உலகத்தை மறக்க வேண்டும். ஒரு குறுகிய வீட்டை விலக்கிவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு இல்லை. உங்களுடையது எல்லையில்லாத வைராகியம். இதுவே உங்களுடைய வானப்பிரஸ்த நிலை. அனைத்தையும் விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. சிவ பகவான் கூறுகின்றார், வேறு எவருடைய பெயரையும் எடுக்கவில்லை, இவருடைய பெயரையும் கூட எடுக்கவில்லை. அதாவது பிரம்மா பாபாவுடைய பெயர். பதீத பாவனன் தந்தை, அவர் கண்டிப்பாக அழுக்கானவர்களை தூய்மை செய்ய இங்கே வருவார். தூய்மை பெறுவதற்கு வழியையும் இங்கே அவர் கூறுகின்றார். ஆகையால் சிவ பகவான் கூறுகிறார் என்பதே சரி, கிருஷ்ண பகவான் கூறுகிறார் என்பது கிடையாது. பேட்ஜ் இருக்கிற பொழுது அதை கொண்டு கண்டிப்பாக புரிய வைக்கவும். படைப்பவர், படைப்பின் முதல் இடை இறுதியின் முழு ரகசியம் இங்கே இந்த பேட்ஜில் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பேட்ஜ் மதிப்பில் குறைந்தது அல்ல. குறிப்பான விஷயம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி ஆஸ்திகராக இருக்கிறீர்கள். வரிசைப்படி என்று கண்டிப்பாக கூற வேண்டும். அநேகரால் படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானத்தை புரிய வைக்க முடியவில்லை. அப்படியென்றால் சத்தோ பிரதான புத்தி என்று சொல்லவா முடியும்? சத்தோ பிரதான புத்தி, பிறகு ரஜோ புத்தி, பிறகு தமோ புத்தியும் இருக்கிறது. யார் எப்படி புரிந்திருக்கிறார்களோ அப்படி தலைப்பு கிடைக்கிறது. இவர்கள் சத்தோ பிரதான புத்தி, இவர்களுக்கு தமோ பிரதான புத்தி. ஆனால் இதை சொல்வதில்லை, மனம் ஒடிந்துவிடக்கூடாது என்பதற்காக. வரிசைப்படிதான் இருக்கிறார்கள். முதல் தரத்திற்கு மதிப்பும் மிக அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு உண்மையான சத்குரு கிடைத்திருக்கின்றார். இப்பொழுது குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள், நமக்கு சத்குரு கிடைத்திருக்கின்றார். மேலும் அவர் முற்றிலும் உங்களை உண்மையிலும் உண்மையாக உருவாக்கி விடுகின்றார். உண்மையானவர் தேவி தேவதை. அவர்கள் பிறகு வாம மார்க்கத்தில் பொய்யானவர் ஆகிவிடுகின்றார்கள். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் நீங்கள் மட்டுமே இருக்கின்றீர்கள், மற்ற எவரும் இருப்பதில்லை. இப்படி எப்படி இருக்க முடியும் என்று கேட்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஞானம் இல்லை அல்லவா? இப்பொழுது குழந்தைகளான நீங்கள், நாம் நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகர் ஆகி இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை இப்பொழுது நீங்கள் துல்லியமாக அறிந்துள்ளீர்கள். பெயரும் உருவமும் இல்லாமல் விலகி இருக்கும் பொருளை பார்க்க முடிவதில்லை. ஆகாயத்துடன் காந்த சக்தி இருக்கிறது. ஆனால் இது ஆகாயம்தான் என்று உணரப்படுகின்றது அல்லவா? இது கூட ஞானம்தான். எல்லா நுட்பமும் புத்தியால் புரியும்படி அமைந்திருக்கிறது. படைப்பவர் படைப்பை பற்றிய ஞானத்தை ஒரு பாபா தருகின்றார். இதையும், அதாவது இங்கே படைப்பவர் படைப்பு இவற்றின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் கிடைக்கும் என்று எழுதி வைக்க வேண்டும். இப்படி நிறைய ஸ்லோகன்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புது புது ஞான முத்துக்களும் புது புது ஸ்லோகனும் வந்து கொண்டிருக்கின்றன.
ஆஸ்திகர் ஆவதற்கு படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானம் கண்டிப்பாக தேவை. பிறகு நாஸ்திக தன்மை உடைந்துவிடும். நீங்கள் ஆஸ்திகராகி உலகத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். இங்கே நீங்கள் ஆஸ்திகர்கள், ஆனால் உங்கள் முயற்சிக்கு தக்கபடி வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். அறிய வேண்டியவர்கள் மனிதர்களே, மிருகங்கள் அறிய முடியாது. மனிதர்கள்தான் மிக உயர்ந்தவர்கள். சத்தியுகத்தில் மனிதர்களே, கலியுகத்தில் தாம் மிக தாழ்ந்தவர்கள். இந்த சமயத்தில் எந்த ஒரு மனிதனும் படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானத்தை அறியவில்லை. புத்தியில் ஒரே அடியாக காட்ரேஜ் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. நாம் பாபாவிடம் உலக எஜமானன் ஆவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தக்கபடி வரிசைப்படி அறிவீர்கள். நீங்கள் 100% தூய்மையில் இருக்கிறீர்கள். அங்கே தூய்மையும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது, செழிப்பும் இருக்கிறது. ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தை பக்தி மார்க்கத்திற்கு உரியது. இங்கு நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக படிப்பு மூலம் ஆகிறீர்கள். நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு குமார் குமாரிகள் படிப்பதற்காக செல்கிறார்கள். சேர்ந்து படிப்பதால் மிக கெட்டும் போகிறார்கள். ஏனென்றால் கிரிமினல் பார்வை இருப்பதால் முகத்திரை அணிகிறார்கள். அங்கே கிரிமினல் ஐ இல்லை. ஆகவே முகத்திரை அணிய அவசியமில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு முகத்திரை மாட்டியிருப்பதை பார்த்திருக்கின்றீர்களா? அங்கே ஒரு பொழுதும் இப்படி கெட்ட எண்ணமும் வருவதில்லை. இதுவோ ராவண ராஜ்யம். இந்த கண்கள் பெரிய சாத்தான். பாபா வந்து ஞான கண் கொடுக்கின்றார். ஆத்மாதான் எல்லாம் கேட்கிறது, பேசுகிறது. அனைத்தையும் செய்வது ஆத்மாதான். உங்களுடைய ஆத்மா இப்பொழுது திருந்திக் கொண்டிருக்கின்றது. ஆத்மாதான் சீர்கெட்டு பாவ ஆத்மா ஆகிவிட்டது. பாவ ஆத்மா என்று கிரிமினல் பார்வை உள்ளவருக்கு கூறப்படுகின்றது. அந்த கிரிமினல் கண்ணை பாபாவை தவிர வேறு யாராலும் திருத்த முடியாது. ஞானம் என்ற சிவில் கண்ணை பாபா தான் தருகின்றார். இந்த ஞானத்தையும் நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். சாஸ்திரத்தில் இந்த ஞானம் இருக்கவா செய்கின்றது? பாபா கூறுகின்றார், இந்த வேதம், சாஸ்திரம், உபநிடம் முதலிய எல்லாம் பக்தி மார்க்கம். ஜபம், தவம், தீர்த்த யாத்திரை முதலியன எதை செய்தாலும் யாரும் என்னை அடைய முடியாது. இந்த பக்தி அரை கல்பம் நடக்கிறது. இப்பொழுது குழந்தைகள் அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு படைப்பவர், படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கூறுவோம். பரமபிதா பரமாத்மாவின் வரலாற்றை கூறுவோம். மனிதர்கள் யாரும் இதை அறிந்திருக்கவில்லை. முக்கிய வார்த்தை இதுதான். வாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, வந்து படைப்பவர், படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கேளுங்கள். அதன் மூலம் நீங்கள் இவ்வாறு ஆவீர்கள். இந்த ஞானத்தை பெற்றால், சிருஷ்டி சக்கரத்தை புரிந்து கொண்டால், நீங்கள் இப்படி சத்யுகத்தில் சக்கரவர்த்தியாக, மகாராஜா மகாராணியாக ஆக முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணரும் இந்த படிப்பினால்தான் இவ்வாறு ஆனார்கள். நீங்கள் குழந்தைகள் கூட இந்த படிப்பு மூலம் இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது. பாபா வருவதும் பாரதத்தில்தான். மற்ற கண்டத்தில் ஏன் வர வேண்டும்? பாபா அழிவில்லாத மருத்துவர். எந்த பூமி நிரந்தரமாக வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ அங்குதான் வருவார். கண்டிப்பாக எந்த பூமியில் பகவானுடைய பாதம் பட்டதோ அந்த பூமி ஒரு பொழுதும் அழிய முடியாது. இந்த பாரதம் தேவதைகளுக்காக இருக்கிறது. இதில் மாற்றம் மட்டும் ஏற்படுகிறது. பாரதம் உண்மையான கண்டமாக,
பிறகு பொய்யான கண்டமாகவும் மாறுகிறது. பாரதத்திற்குத்தான் ஆல்ரவுண்ட் அனைத்து யுகங்களின் நடிப்பு இருக்கிறது. மற்ற எந்த கண்டத்திற்கும் இப்படி கூற முடியாது. சத்தியம், அதாவது உண்மை என்ற பகவான் தான் வந்து உண்மையான கண்டத்தை உருவாக்குகின்றார். பிறகு அதை ராவணன் பொய்யான கண்டமாக ஆக்கிவிடுகின்றான். ஒரு துளி அளவும் கூட உண்மை கிடையாது. எனவே உண்மையான குருக்கள் கிடைப்பதில்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் சந்நியாசிகளை பின்தொடர்கிறார்கள். அவர்களை பின்பற்றுபவர்கள் என எப்படி கூற முடியும்? இப்பொழுது பாபாவே கூறுகின்றார், குழந்தாய், பவித்திரமாக ஆகுங்கள், தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது தேவதை ஆக வேண்டும். சந்நியாசி யாரும் சம்பூர்ண நிர்விகாரி ஆகவில்லை. அடிக்கடி விகாரிகளிடம் பிறவி எடுக்கிறார்கள். அநேக பால பிரம்மச்சாரிகளும் இருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பிறகு வயதாகிவிட்டால் கவனிப்பதற்கு கல்யாணம் செய்து கொள்வார்கள். பிறகு அவர்களுக்கு சொத்து செல்வங்களை விட்டுவிட்டு செல்கிறார்கள். மீதி செல்வத்தை தானம் செய்துவிட்டு செல்கிறார்கள். இங்கோ தங்களுடைய குழந்தைகளிடம் நிறைய மோகம் இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளுக்கு எல்லாம் அர்ப்பணித்துவிட்டு பிறகு கண்காணிக்கிறார்கள், நமக்கு பிறகு சரியாக நடத்துகிறார்களா என்று. ஆனால் தற்காலத்தில் குழந்தைகள் கூறுகிறார்கள், தந்தை வானப்பிரஸ்தம் ஆகிவிட்டார், நல்லதாயிற்று, சாவி கிடைத்து விட்டது. ஆனால் உயிருடன் இருக்கும் பொழுதே செல்வம் முழுவதையும் அழித்து விடுகிறார்கள். பிறகு தந்தையிடம் கூறுகிறார்கள், இங்கிருந்து வெளியே போங்கள். இதனால் பாபா புரிய வைக்கின்றார், கண்காட்சியில் நீங்கள் இதை எழுதி வையுங்கள். சகோதரிகளே, சகோதரர்களே, படைப்பவர் படைப்பின் ஆதி மத்திய அந்தத்தின் ஞானத்தை கேளுங்கள். இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை அறிந்தால் சக்கரவர்த்தியாக, தேவி தேவதையாக, உலகத்தின் மகாராஜன் மகாராணியாகி விடுவீர்கள். பாபா குழந்தைகளுக்கு கட்டளையிடுகின்றார். பாபா கூறுகின்றார், இவருக்கு இது அநேக பிறவிக்கு பிறகான கடைசி பிறவியாகும். நான் இவரிடம்தான் பிரவேசம் ஆகிறேன். பிரம்மாவிற்கு முன்னால் விஷ்ணு, விஷ்ணுவிற்கு 4 கரங்களை ஏன் கொடுத்திருக்கிறார்கள்? 2 கைகள் ஆணினுடையது, 2 கைகள் பெண்ணுடையது. இங்கே 4 கைகளை உடைய மனிதர் யாரேனும் இருக்கிறார்களா? இது புரிய வைப்பதற்காக கூறப்படுகிறது. விஷ்ணு என்றால் லக்ஷ்மி நாராயணர். பிரம்மாவிற்கும் கூட காட்டுகின்றார்கள். 2 கைகள் பிரம்மாவிற்கு, 2 கைகள் சரஸ்வதிக்கு. இருவரும் எல்லையற்ற சந்நியாசி ஆகிவிட்டார்கள். சந்நியாசம் வாங்கிய பிறகு வேறு இடம் செல்வது என்பது உங்களுக்கு இல்லை. பாபா கூறுகின்றார், இல்லற வாழ்க்கையில் இருந்து நரகத்தை புத்தியால் தியாகம் செய்து விடுங்கள். நரகத்தை மறந்துவிட்டு சொர்க்கத்தை புத்தியால் நினைக்க வேண்டும். நரகம் மற்றும் சொர்க்கம் மீது புத்தி யோகத்தை விலக்கி சொர்க்கவாசியான தேவதைகள் மீது புத்தி யோகத்தை செலுத்த வேண்டும். யார் படிக்கிறாரோ அவருக்கு புத்தியில் இது இருக்கும் அல்லவா? அதாவது நாம் பாஸ் ஆகி இப்படி ஆகிவிடுவோம் என்பது. முன்பு எப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுமோ அப்பொழுது குருவை வைத்துக் கொள்வார்கள். பாபா கூறுகின்றார், நானும் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில்தான் பிரவேசம் செய்கிறேன். இது அவருக்கு அநேக பிறவிக்கு பிறகு இறுதியான பிறவியாகும். பகவான் கூறுகின்றார், நிறைய பிறவிக்கு பின் இறுதியான பிறவியில்தான் இவருடைய உடலில் பிரவேசம் செய்கின்றேன். யார் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து இறுதி வரை தனது பங்கை நடித்தாரோ அவரிடம்தான் பிரவேசிக்கின்றேன். ஏனென்றால் அவர்தான் முதல் நம்பரில் செல்ல வேண்டியதிருக்கின்றது. பிரம்மாதான் விஷ்ணு, விஷ்ணுதான் பிரம்மா. இருவருக்கும் 4 கரங்களை கொடுத்திருக்கிறார்கள். கணக்கு இருக்கிறது.
பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணர். பிறகு லக்ஷ்மி நாராயணர் தான் பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். குழந்தைகள், நீங்கள் சட்டென்று கணக்கை கூற முடிகிறது. விஷ்ணு என்றால் லக்ஷ்மி நாராயணர். 84 பிறவி எடுத்து கடைசியில் சாதாரணமாக இப்படி பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள். இவருடைய பெயர் கூட பின்னால் பிரம்மா என்று பாபா தான் வைத்தார். பிரம்மாவிற்கு தந்தை யார் என்று கேட்டால் கண்டிப்பாக சிவபாபா என்பார்கள். அவரை எப்படி படைத்தார்? தத்தெடுக்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன், எனவே இப்படி எழுத வேண்டும். சிவ பகவான் கூறுகின்றார், நான் பிரம்மாவிடம் பிரவேசம் செய்கிறேன். அவருக்கு தன்னுடைய பழைய பிறவி பற்றி தெரியாது. அநேக பிறவிகளுக்கு